மாண்புமிகு பாரத பிரதமர் தொலைநோக்கு திட்டத்தின்படி நாடு முழுவதும் 1,00,000 4G மொபைல் டவர்கள் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட கருவிகளுடன் நிர்மாணிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இந்தியா முழுவதிலும் 97,500, அதில் BSNL 92,600க்கு மேல் 4G மொபைல் டவர்கள். இந்த 97,500 டவர் ரூபாய் 37,000 கோடி செலவில் தற்சார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் துவக்கி வைக்க இருக்கிறார். இந்த டவர்கள் அனைத்தும் மின்பொருட்கள் மேம்படுவதன் மூலம் 5G சேவையை எதிர்வரும் காலங்களில் வழங்க ஏதுவாக இருக்கும். இதன் மூலம் பழைய வாடிக்கையாளர்களும் மற்றும் இதுவரை இணைய வசதி அற்ற 20 லட்சத்திற்கு அதிகமான புதிய வாடிக்கையாளர்களுக்கும் அதிக சேவை இணைய வசதி கிடைக்க ஏற்பாடுகள் செய்யப்படும். மேலும் டிஜிட்டல் பாரத் நிதி உதவியுடன் மிகப்பெரிய அளவில் சூரிய சக்தி இயங்கும் 14,180 BSNL 4G பசுமை மொபைல் டவர்கள் மூலம் 26,707 தொலைதூர கிராமங்களில் சுமார் 2 மில்லியன் வீடுகளில் மொபைல் சேவை வழங்கப்படுகின்றன. தமிழ்நாடு முழுவதும் திட்டம் 9.2 விரிவாக்கத்தின் மூலம் 7,288 4G டவர்களும், டிஜிட்டல் பாரத் நிதி திட்டத்தின் ஒரு பகுதியாக 257 4G நிறைவு டவர்களும் ஆக மொத்தம் 7,545 4G டவர்கள் இயங்கி வருகின்றன. 4G நிறைவு திட்டம் டிஜிட்டல் பாரத் நிதியின் உதவியுடன் தமிழ்நாட்டில் உள்ள தொலைதூர கிராமங்களுக்கு 4G மொபைல் சேவைகள் வழங்கப்படும். அகில இந்திய அளவில் 24,680 கிராமங்களுக்கு 4G சேவை BSNL மூலம் வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது. USF உதவியுடன் தமிழ்நாட்டில் 4G சேவை வழங்க 660 கிராமங்கள் கண்டறியப்பட்டுள்ளன. இதில் 222 கிராமங்களில் புதிய டவர்களும் மற்றும் 35 கிராமங்களில் உள்ள 2G டவர்கள் 4G மேம்படுத்தும். ஆக மொத்தம் 289 கிராமங்களில் 4G மொபைல் சேவை வழங்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் இந்த திட்டம் ரூபாய் 245 கோடி மதிப்பீட்டில் 1 மார்ச் மாதம் 2023 அன்று துவங்கப்பட்டது. தமிழக அரசின் ஒத்துழைப்புடன் 1,088 வருவாய் கிராமங்களிலும் வனப்பகுதிகளில் உள்ள 21 கிராமங்களிலும் ஆக 209 இடங்களில் 4G மொபைல் டவர்கள் நிறுவப்பட்டிருக்கின்றன. இதில் 13 கிராமங்களில் வாடகை இடத்திலும் 4G டவர்கள் நிறுவப்படும். சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்களில் 19 கிராமங்களில் உள்ள மொபைல் டவர்கள் 4G சேவை வழங்க தரம் உயர்த்தப்படுகிறது. இந்த திட்டத்தின் மூலம் சேலம், கடலூர், வேலூர், மதுரை மற்றும் ஈரோடு மாவட்டங்களில் அதிகப்படியான கிராமங்களில் 4G சேவை வழங்கப்படும். இந்த திட்டத்தின் மூலம் நீலகிரி, சத்தியமங்கலம், கொல்லிமலை, ஏற்காடு, பச்சைமலை, கல்வராயன்மலை, ஜவ்வாதுமலை, ஜருகுமலை, மார்த்தாண்டம், மேலூர், பில்லிகுண்டு, பெருசானை, நொச்சிலி மேற்கு, சமந்தவாடா, மேல்படி ஆகிய பகுதிகளில் உள்ள தொலைதூர மலை கிராமங்களுக்கு 4G சேவை வழங்க திட்டமிட்டுள்ளது. இந்த திட்டத்தின் மூலம் அனைத்து 4G டவர்கள் உள்ள இடங்களில் 24 மணி நேரம் தடையில்லா மொபைல் சேவை வழங்குவதற்கு சூரிய ஒளி மின்சாரம், பேட்டரி பவர் பிளான்ட், ஜெனரேட்டர் ஆகிய கருவிகள் நிறுவப்பட இருக்கிறது. இதுவரை 254 புதிய 4G மொபைல் டவர்கள் நிறுவப்பட்டுள்ளன தமிழ்நாட்டில். மீதமுள்ள டவர்கள் அனைத்தும் டிசம்பர் 2025க்குள் நிறுவ திட்டமிட்டுள்ளது. USF கீழ்கண்ட மாவட்டங்களில் 49 புதிய 4G மொபைல் டவர்கள் நிறுவுவதற்கும் மற்றும் 4 மொபைல் டவர்கள் தரம் உயர்த்துவதற்கும் அனுமதி அளித்துள்ளது. நமது நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட 4G கருவிகளை பயன்படுத்துவதன் BSNLின் விரைவான முன்னேற்றம், தன்னம்பிக்கை மற்றும் உள்ளடக்கிய டிஜிட்டல் உள்கட்டமைப்பை உருவாக்குவதற்கான இந்தியா அரசாங்கத்தின் தொலைநோக்கு பார்வை ஒரு சக்தி வாய்ந்த சான்றாக திகழ்கிறது. மேலும் BSNL அதிவேக 4G மொபைல் நெட்வொர்க்கின் வேகம் இந்தியாவின் ஒவ்வொரு மூலையிலும் பாதுகாப்பான, அதிவேகமாக, நம்பகமான மற்றும் மலிவு விலையில் மொபைல் சேவையை வழங்குவதற்கான அரசாங்கத்தின் அசைக்க முடியாத உறுதிப்பாட்டை மேலும்
உறுதிப்படுத்துகிறது. தேஜாஸ், சிடாட் மற்றும் டிசிஎஸ் ஆகிய நிறுவனங்களின் உள்நாட்டு தயாரிப்பு 4G தொழில்நுட்பத்தின் பயன்படுத்தி BSNL 4G சேவையை வழங்குவதில் உலகின் 5வது நாடாக இந்தியா திகழ்கிறது. நன்றி.